15 வயசுல இருந்து 20 வயசு 21 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எடுத்துட்டோம்னா அவங்க முழுக்க விஷுவலா கேட்கறாங்க, இசையா கேட்கறாங்க, சவுண்டா கேட்கறாங்க. அவங்க அது எதுவுமே வந்து 20 ஆடியோ புக் தான், ஆடியோ அண்ட் விஷுவல். இது எதுவுமே 10ல இருந்து 30 செகண்ட் தாண்டறது இல்ல. ஷார்ட்ஸ் கல்ச்சர். சரிங்களா? அப்ப இது வந்து அவங்கள வேற விஷயமா வந்து மாத்துது. அப்ப அதுக்குள்ள நம்ம எப்படி இயங்குறது, அதற்குள்ள எப்படி ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்துறது? இந்த தலைமுறைகிட்ட நம்ம வந்து நெகட்டிவாவே மட்டுமே பார்க்கணுமானா அதுல நான் மாறுபடுறேன். இந்த தலைமுறை அதுக்கே உரிய விசேஷமான சிறப்பு அம்சங்களோட வருது. இதே தலைமுறை தான் அமெரிக்காவில் வந்து பாலஸ்தீனத்துக்காக போராடு, ஐரோப்பால பாலஸ்தீனத்துக்காக பேசுது, மூர்க்கமா போராடுது. இன்னைக்கு வந்து கல்லூரி படிப்பு கிடையாது, உனக்கு நிதி கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போராடுறது இதே தலைமுறை தான். ஏன்னா அவங்க வந்து டிக்டாக்லயோ அல்லது சோசியல் மீடியாலயோ இன்டர்நேஷனலான விஷயங்களை வந்து பார்த்து பழகிட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஃபண்டமெண்டலிஸ்டா நீங்க கொண்டு மாத்த முடியல. அந்த தளத்தையும் வந்து அரசியல் அவன் வந்து யோசிச்சு பாருங்க, இந்த தலைமுறை எப்படி யோசிக்குதுங்கிற புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து தலைமுறை வந்து கேபாப் கேக்குது,